I hope it is visible now, right? So this is my plane. Okay, this is my plane. Now I have placed a pen here so that the pen is pointing perpendicularly outward of the plane. Correct? In the plane perpendicular outward it is pointing. Am I right? So அது எனி பிளேனா கூட இருக்கலாமா? எந்த பிளேனா கூட இருக்கலாம். ஓகே, ஒரு பிளேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா you can have so many normals for it. ஓகே, ஸோ அப்போ இந்த பிளேனுக்கு என்னால் இந்த பர்டிகுலர் பெண்ணை இங்கே தான் பெர்பெண்டிகுலராக வைக்க முடியுமா மேம்? இந்த ஓரத்தில் பெர்பெண்டிகுலராக வைக்கலாமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் யூ குட். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் யூ குட் கீப் இட். ஸோ இங்கேயும் உங்களால் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் கொண்டு வர முடியும், இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் கொண்டு வர முடியும். ஸோ ஐ கேன் மேக் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் டு ஒன் பர்டிகுலர் பிளேன். ஓகே, ஸோ இப்போ இது இஸ் கால்ட் அஸ் அ நார்மல். Okay, this particular line which is perpendicular to the plane is said to be normal. Okay, so in the madri for a particular plane I can construct infinite number of normals. Okay, okay ma'am. So normal na ipo enna understand aidicha? So normal radhu it is actually a line. Okay, so adu enga irundha originate agum? It will be originating from the surface. Okay, so from the surface of the plane, and it will be projecting perpendicularly outward to that surface. Okay, so and as I told you, I can construct multiple normals to one particular surface. Okay, so this is what a normal is. Ipo normal na enna keta solla theriyuma? Yes ma'am. Okay, and one more thing. So இப்போ in the case reflection of sound, இதில் நம்ம என்ன பார்த்திருந்தோம்? My incident ray, the reflected ray and the normal all will be lying in the same plane அப்படின்னு பார்த்திருந்தோம். Am I right? Okay, so அதுவே we'll just see it. So imagine this is my incident ray. Okay, I cannot hold more than 2 objects, I think so. So பாருங்க, this is my incident ray, sound ray இங்க incident ஆகுது at this particular point. Okay, and then எனக்கு இங்கிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி வெளியே போகுது. ஓகே, ஸோ இப்போ நான் இன்சிடென்ட் ஆங்கிள் அண்ட் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளை நான் எப்படி மென்ஷன் பண்ணுவேன், எப்படி மெஷர் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்டு? ஸோ என்னால் இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் நான் மெஷர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ கன்சிடர் த இன்சிடென்ட் ஆங்கிள். இப்போ நான் கிரவுண்ட்ல இருந்து ஃப்ரம் த சர்ஃபேஸ்ல இருந்து இது என்ன ஆங்கிள் சப்டென்ட் பண்ணிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சேன்னா இஸ் தட் மை இன்சிடென்ட் ஆங்கிள்? நோ, எப்படி கொடுத்திருப்பாங்களா ஆங்கிள்ஸ்? அது நம்ம தான் சொல்லணும், எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ லோயர் கிளாஸ் அவங்க கொடுத்துருவாங்க, இனி வரும்போது நம்ம தான் இன்சிடென்ட் ஆங்கிள்னா இது, ரிஃப்ளெக்டட் ஆங்கிள்னா இதுன்னு மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே இதுதான் உங்களுடைய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ரிஃப்ளெக்ஷனை விட்டுருங்க. ஓகே, சாரி, திஸ் இஸ் யுவர் இன்சிடென்ட் ரே. ஓகே, அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எங்க இருந்து மெஷர் பண்ணணும்? ஸோ இங்கே கிரவுண்ட்ல இருந்து மெஷர் பண்ணணுமா, சர்ஃபேஸ்ல இருந்து மெஷர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா நோ. ஓகே, a big no. எங்க இருந்து மெஷர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு பிளேஸ் அ நார்மல். இந்த பாயிண்ட்ல, எந்த பாயிண்ட்ல என்னோட இன்சிடென்ட் ரே இந்த பிளேனை டச் பண்ணுது அந்த பாயிண்ட்ல வர மாதிரி ஐ ஹாவ் அந்த ஒரு பாயிண்ட், இன்சிடென்ட் பாயிண்ட். அது அந்த பாயிண்ட்ல இருந்து வெளியே வர மாதிரி ஒரு பெர்பெண்டிகுலரான நார்மலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் நார்மல் டு த பிளேன் at the point of incidence. புரியுதா? நீங்க எந்த புக் வேணாலும் எடுத்து பாருங்க, you could see that நார்மல். சொல்லுங்க, நார்மல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி பண்ணுமா? once again I'll just finish it Pranav. நார்மல் நீங்க புக்ல பாத்தீங்கன்னா நார்மல் டு த பிளேன் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபார் திஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் கான்செப்ட்ல தெளிவா அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் நார்மல் டு த பிளேன் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, at the point of incidence, at least bracketlayaவது they would have mentioned this. Okay, at the point of incidence ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, as I told you, ஒரு சர்ஃபேஸ்க்கு உங்களால மல்டிபிள் நார்மல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். Am I right? ஆனா இந்த இடத்துல நம்ம அத்தனை நார்மல்ஸ்ல இருந்து எந்த நார்மலை பர்டிகுலரா கன்சிடர் பண்ணணும்? only the normal which is coming out of that particular point of incidence. புரியுதா? ஓ, பர்టిక్యులர் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்ல இருந்து வெளிய வர நார்மல்ல கன்சிடர் பண்ணணும்.
ஆமா. அதனாலதான் அது தெளிவா ரிஃப்ளெக்ட் ஆயி உங்களுக்கு வரும்ல. அங்க நார்மல் கிரியேட் ஆகும்ல, அங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ எந்த பாயிண்ட்ல இருந்து இன்சிடென்ட் ஆகுதோ, எங்க வந்து உங்களோட பிளேன்ல டச் பண்ணுதோ, அந்த பாயிண்ட்ல இருந்து வெளியில வர மாதிரி யூ ஹாவ் டு கன்சிடர் அ நார்மல். ஓகே? அந்த நார்மலுக்கும் இந்த இந்த ஆங்கிள் சாரி இன்சிடென்ட் ரேக்கும் நடுவுல என்ன ஆங்கிள் இருக்கு? ஸோ இந்த ஆங்கிள். ஓகே? ஆ ஆங்கிள் பிட்வீன் த நார்மல் அண்ட் தி இன்சிடென்ட் ரே. இதுதான் உங்களுடைய இன்சிடென்ட் ஆங்கிள். ஓகே? இப்ப ஸோ இனி ஆங்கிள்ஸ் குடுத்துருவாங்க சொன்னீங்கல்ல, ஆமா. அது நம்ம குடுத்தோம்னா நம்ம எப்படி மேம் அந்த ட்ரிக்னாமெட்ரி வச்சு கண்டுபிடிக்கிற மாரி தான் வருமா? ஆஹாஹா. அதை இப்போதைக்கு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ட்ரிக்னாமெட்ரி வேற. ஓகே? இப்போ நீங்க கன்சிடர் பண்ண போறது, இப்போ நீங்க சயின்ஸ் தான் படிக்க போறீங்க இல்லையா? ஸோ இனிமேல் எப்பயுமே ஆங்கிள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னாலே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆர் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கன்சிடர் பண்ணணும்னாலே, யூ மஸ்ட் பி அவேர் தட் ஆங்கிள் எப்பயுமே எங்க இருந்து மெஷர் பண்ணணும்? யூ ஹாவ் டு மெஷர் இட் ஃப்ரம் த நார்மல். நார்மல்ல இருந்து எவ்வளோ டிவியேட் ஆயிருக்கு? இமேஜின் இப்போ எனக்கு இதுதான் என்னுடைய இன்சிடென்ட் ரே. பாருங்க இன்சிடென்ட் ரே எப்படி இருக்கு? நார்மலோட டைரக்ஷன்லயே வந்து விழுது. அப்போ எனக்கு இந்த இடத்துல ஆங்கிள் 0. ஓகே? இப்போ இன்சிடென்ட் ரேவை நான் இப்படி படுக்க வச்சிட்டேன், விச் மீன்ஸ் இன்சிடென்ட் ரே இஸ் அலாங் த பிளேன் ஆஃப் த சர்ஃபேஸ். ஓகேவா? அலாங் த சர்ஃபேஸ் தான் எனக்கு இருக்கு. இப்போ என்னாச்சு? ஆங்கிள் என்னது? நார்மல்ல இருந்து இது 90 டிகிரில இருக்கு. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் 90 டிகிரி. 90 இப்படி டிகிரி. ஓ! வச்சுட்டேன். அப்படி கண்டுபிடிக்கணும். ஆமா. இப்ப எப்படி வச்சுட்டேன். அப்ப இப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன? இங்க இருந்து நார்மல்ல இருந்து இந்த பென்சிலை நான் மெஷர் பண்றேன். நார்மல்ல இருந்து இன்சிடென்ட் ரேவை மெஷர் பண்றது தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகே? அது வந்து என்ன மேம் அப்டியூஸ் ஆங்கிள்ல இருக்கும். அப்டியூஸ் ஆங்கிள்ல இது அப்டியூஸ் இருக்காது. அக்யூட் ஆங்கிள்ல இருக்கும். அக்யூட் ஆங்கிள்ல இருக்கும். ஸோ இட் மே பி 0 டிகிரி, 90 டிகிரி ஆர் இன் பிட்வீன். ஸோ இட் லைஸ் பிட்வீன் 0 அண்ட் 90. ஓகே? ஸோ ஓகே அப்ப மேம். இப்படி இருக்கு அப்படின்னா இதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0 டிகிரி. பிகாஸ் சர்ஃபேஸ்ல இருந்து இது 0 டிகிரில தான் இருக்குன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே? So make sure that you consider the angle, you measure the angle only from normal. ஓகேவா? இப்போ இது இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு மட்டும்தான் பொருந்துமானா நோ. ரிஃப்ளெக்டட் ஆங்கிளுக்கும் இதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் இங்க இருந்துச்சு, இன்சிடென்ட் ரே அதை நான் இப்போ எடுத்துட்டேன். பிகாஸ் ஐ குட் நாட் ஹோல்ட் மோர் தேன் 2 ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? இப்போ நான் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் ரேவை இங்க வரைகிறேன். ஓகே? இது லைட் ரேக்கும் பொருந்தும், சவுண்டுக்கும் பொருந்தும். ஓகே? ஸோ திஸ் இஸ் மை ரிஃப்ளெக்டட் ரே. ஓகே? ரிஃப்ளெக்டட் வேவ். இப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் மெஷர் பண்ணுவோம். am I right? Yes, அது ma'am. எங்க இருந்து மெஷர் பண்ணுவோம்? கிரவுண்ட்ல இருந்து மெஷர் பண்ணுவோமா? சர்ஃபேஸ்ல இருந்து மெஷர் பண்ணுவோமா? நோ. அதுவுமே எங்க இருந்து தான் மெஷர் பண்ணணும்? யூ would be measuring it only from the normal. ஓகே? எந்த நார்மல்? நார்மல் to the surface of the plane at the point of incidence. ஓகே? Normal இனிமே to the surface of the plane ம் at the incidence. at the point of incidence. எந்த பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆகுதோ அங்கிருந்து வர நார்மல் தானே. அதை நீங்க வந்து ப்ரிசைஸா மென்ஷன் பண்ணணும். ஓகே? ஸோ இனிமேல் இந்த மிஸ்டேக்கோ எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? எப்பவுமே யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். நார்மல்னு மென்ஷன் பண்ணாலே இன் திஸ் கேஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ரெண்டுலையுமே உங்களுக்கு நார்மல் டு த சர்ஃபேஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகே? அது இல்லாம நீங்க லா எழுதும் போது the incident ray, the reflected ray and the normal all lie in the same plane அப்படின்னு போட்டீங்கன்னா அது தப்பு. That's meaningless. Okay? Actually என்ன எழுதணும்? The incident ray, the reflected ray and the normal to the surface at the point of incidence all lie in the same plane. Not plane, it's plane. Okay? சரியா? PLANE. Okay? அது என்ன எப்பவுமே lies in the same plane அப்படின்னா என்ன மீனிங்? ஜஸ்ட் கன்சிடர் திஸ். அப்போ இன் கேஸ் எனக்கு இன்சிடென்ட் ரே இப்படி வருது, இங்க நார்மல் வச்சிருக்கேன், ரிஃப்ளெக்டட் ரே இதை அப்படியே கேப்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மூணும் இந்த ஒரே பிளேன், இந்த ஒயிட் ஷீட் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த ஒரே பிளேன்ல லை ஆயிருக்கும். ஓகேவா? நடுவில் இருக்கிறது எப்பவுமே நார்மல். நடுவுல இருக்கிறது நார்மல், இந்த சைடுல இருக்கிறது இன்சிடென்ஸ். ஓகே ஓகே, புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே.